கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏமாங் பதானி. அந்த அண்டர்-19 நாங்க ஒன்னா ஆடி இருக்கோம். அப்போ ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் அவரு. அந்த மாதிரி ஒருத்தர் நிறைய கிரிக்கெட் ஆடாதவரு எனக்கு வந்து ஷைன் பண்ணணும், நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். தலை எடுத்துட்டாருன்னா சிஎஸ்கேவை, அதுக்கப்புறம் நீ பேச்செல்லாம் எதுவுமே பேச, அப்படி போட்டுட்டு போயினேரு. அப்படி தலை எடுக்கல அப்படின்னா ஐ வுட் ஐடியலி வாண்ட் டு ஹேவ் ஹேமந்த் பதானி in the setup and I also want ஸ்ரீதரன் ஸ்ரீராம் to be retained in the setup. இந்த ஸ்ரீதரன் ஸ்ரீராமும் ஒரு சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியல, ஒரே செட்டு ஹேமந்த் ஸ்ரீதரன் ஸ்ரீராம. அவரும் எப்படின்னா ஒன்னேன்னு சொல்றேன், ஸ்ரீதரன் ஸ்ரீராம் இஸ் அ வெரி நாலேஜபிள் கோச், ரொம்ப குவைட்டான ஒரு ஆளு, ஒரு நல்ல ஆளு. இப்ப நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா ஒரு பர்சனாலிட்டியை வச்சு டிசைட் பண்றாங்க ஷா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீதரன் ஸ்ரீராம் இஸ் ஆல்சோ கமிங் இன் த சேம் பிராக்கெட் ஹேமந்த் பதானி, played for India but not as much as someone to be remembered. ஒரு 500 விக்கெட், ஒரு 10,000 ரன் அந்த மாதிரி இல்லன்றதுனால ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படிங்கும் போது one guy I would rather say they really wanted to keep on, இந்த மாதிரி எடுத்துட்டு வர பாப்பா. ஒரு ஹேமந்த் தலை இல்லைன்னா, திருப்பி சொல்றேன், தலை வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் யார் எடுத்துட்டு வரணும். அவர் இல்லைன்னா I would rather want to have ஹேமந்த் பதானி, ஸ்ரீதரன் ஸ்ரீராம, அபினவ் முகுந்த் as talent scout, அனிருத் ஸ்ரீகாந்த் as talent scout, இந்த மாதிரி ஒரு ஃபிளம்பாயன்ட் டீம் எடுத்துட்டு வரணும்னு நான் பார்ப்பேன். I see CSK definitely will do well. They will be the first one to get the 6th title. They will be the first one to get the 6th title அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க.